இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உங்களோட சிந்தனைக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கதை. ஒரு சிறிய கிராமத்துல தேவன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஒரு ராஜன் அப்படின்ற இளைஞன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவன் எப்பவுமே நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வந்தான். அவனுடைய நேர்மையை பார்த்த சிலர் அவன் மேல பொறாமை கொண்டாங்க. ஒரு நாள் அந்த பொறாமை கொண்டவங்க ராஜனை கெடுக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. அவன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு அவன் அந்த கிராமத்தை விட்டே வெளியேற்றுறதுக்கு நினைச்சாங்க. ராஜனுக்கு மனம் உடைஞ்சு போனாலும் தேவன் மீது இருந்த நம்பிக்கையினால இந்த வசனத்தை வச்சு தினமும் ஜெபிக்க ஆரம்பிச்சான். சில நாளுக்கு அப்புறம் உண்மை வெளியே வந்துச்சு. அவனை பொய்யான குற்றச்சாட்டினவங்க தங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஒப்புக்கொண்டாங்க. ராஜன் மீண்டுமா அந்த கிராமத்துல மதிப்போட வாழ்ந்தான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், மனுஷங்க எதை செஞ்சாலும் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல இருந்துச்சு அப்படின்னா எந்த தீமையையும் நம்மளால வெல்ல முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு இருக்க நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம நேர்மையாகவும் தேவன் மீது நம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை நம்மளால சுலபமா வெல்ல முடியும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நேர்மையாகவும் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழ கிருபை செய்ங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற கிருபை செய்ங்க. ஆமீன்.